நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும்? வசதியான ஒரு வாழ்க்கை, அன்பு, காதல், நல்ல உறவுகள், இல்லைன்னா நல்ல வேலை. உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த எல்லா விஷயங்களுமே முக்கியம்தான். ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு இருந்தா தான் லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு பணம் எல்லாத்தையும் நாங்க சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? காசு இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, காசு இல்லாதவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கேள்விக்கான பதிலோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சிக்கு முக்கியமான பல விஷயங்கள்ல பணமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம வருமானத்துல ஏற்படுற சின்ன ஒரு வேறுபாடு நம்ம மகிழ்ச்சியில ஏற்படுற வேறுபாடுகளோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு சேலரி வருதுன்னு வைங்க, அந்த சேலரியில நீங்க லீவ் எடுத்ததுக்கான காசெல்லாம் மைனஸ் பண்ணி வருது. நீங்க இப்ப சேலரி வந்து நினைச்சு சந்தோஷப்படுறதை விட மைனஸ் பண்ண காசை பத்தி தான் கவலைப்படுவீங்க. பெரும்பாலானவங்க இப்படிதான். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம், அவங்க அந்த கடனை நமக்கு திருப்பி தராங்கன்னு வைங்க, அந்த காசு அவங்க நமக்கு தரும்போது ஏதோ அவங்களோட காசையே நமக்கு தார மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். இதனாலதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில உள்ள சந்தோஷமும் பணமும் எப்பவுமே வந்து தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல இது பத்தி ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வின் மூலம் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை வாங்கி தரும்னு சொல்றாங்க. தனது பெரிய ஆராய்ச்சி திட்டமான ட்ராக் யுவர் ஹாப்பினஸ் ஆர்கனைசேஷன்ல மகிழ்ச்சியை கண்காணிக்கிற விதமா ஒவ்வொரு வருஷமும் $10,000 குடும்ப வருமானத்தை கொண்ட 18 தொடக்கம் 65 வயதுக்குட்பட்ட சுமார் 33,000 அமெரிக்கர்களை வச்சு இவங்க இந்த ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வின் மூலம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான பங்கேற்பாளர்களை விட பணக்கார மற்றும் நடுத்தர வருமான பங்கேற்பாளர்களுக்கு இடையிலான மகிழ்ச்சி இடைவெளி வந்து அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்க வாழ்க்கை மீது எங்களுக்கு இருக்கிற அதிக கட்டுப்பாட்டு உணர்வின் மூலம் பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில இருக்கிற 75% தொடர்பை நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான பணம் இருக்கும் போது மக்களுடைய வாழ்க்கையில அதிகமான கட்டுப்பாடுகளையும் வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கான சுதந்திரமும் இருக்கும்னு சொல்றாங்க. அதிகமான பொருட்களை வாங்கி வச்சுக்கொள்றதை விட அடிப்படையான உளவியல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து ஆழமானதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்குமான தேவை அவங்களோட வாழ்க்கை நிலையை பொறுத்து அமையலாம். எல்லா தேவைகளையுமே வந்து பூர்த்தி செய்யும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னா எந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் காசு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. அதனாலதான் ஆய்வாளர்கள் இந்த ஆய்வை அடிப்படையா வச்சுக்கொண்டும் பொதுவான விஷயங்களை வச்சுக்கொண்டும் மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்கு பணமும் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.